ஆசீர்வாதமான முடிவை நமக்கு தந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் தமது அன்புள்ள நற்கிரியைகளை பரவச் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 23:17-18 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்புக்குரியவர்களே, நிச்சயமாகவே நல்ல முடிவை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். சமாதானமான முடிவை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். எந்த காரியத்தில் குழம்பி பதறிக்கொண்டு நீங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த காரியம் இப்படி முடிந்து விட்டதே, சோகமாய் முடிந்து விட்டதே, வேதனையோடு முடிந்து விட்டதே, தோல்வியிலே முடிந்து விட்டதே என்று குழம்பி புலம்பி அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்றார், பயப்படாதே. கர்த்தரை பற்றும் பயத்தோட இரு. நம்பிக்கை வீண் போவதில்லை. நல்ல முடிவை தேவன் தருவார். வியாபாரத்தில் ஆசீர்வாதமான முடிவுகள், குடும்பத்தில் ஆசீர்வாதமான முடிவுகள், உன் தேர்வில் ஆசீர்வாதமான முடிவுகள், ஊழியத்தில் ஆசீர்வாதமான முடிவுகள், சில கோர்ட் வழக்குகளில் ஆசீர்வாதமான முடிவுகள் தேவன் தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையை கனப்படுத்துகிற தேவன் நல்ல துவக்கத்தையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மை நடத்துவார். துவக்கங்கள் ஒருவேளை அற்பமா இருந்தாலும் சம்பூர்ணமான முடிவை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இப்பொழுது இருக்கிற நெருக்கங்களை, போராட்டங்களை கண்டு மனம் சோர்ந்து கிறிஸ்துவை விட்டும் வசனத்தை விட்டும் விசுவாசத்தை விட்டும் பின்வாங்க வேண்டாம். அதிலே நிலைத்திருங்கள். நம்பிக்கையாய் காத்திருங்கள். நல்ல முடிவை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். எதிர்பார்த்திருக்கும் முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளை எதிர்பார்த்திருக்கிற, காத்துக் கொண்டிருக்கிற, விசுவாசத்தோடு இருக்கிற காரியங்களுக்கு நல்ல முடிவை கொடுத்து ஆசீர்வாதமாய் பிள்ளைகளை வாழ வைப்பதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை உடைய பிள்ளைகளுக்குள் உற்பத்தி ஆவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.